மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாமகவுடன் கூட்டணியா என்பது தொடர்பாக திருமா விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு திருமாவளவன் எழுதிய கடிதத்தில் இது தொடர்பான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சோசியல் என்ஜினியரிங் என சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தும் உத்தியை கையில் எடுத்தது பாமக எனவும், பாமகவின் செயல்பாடு காரணமாகவே அக்கட்சியுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்ததாகவும், தனிநபர் மீதும் எந்த ஒரு கட்சியின் மீதும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தமக்கு இல்லை எனவும் விளக்கம் அளித்திருக்கிறார். பாமகவுடன் கூட்டணியா என்பது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஒரு சாதியினருக்கோ மதத்தினருக்கோ எதிராக விசிக சிந்தித்தது இல்லை எனவும், தமிழ்நாட்டை சூழும் சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துவதே தமது இலக்கு எனவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த கால் நூற்றாண்டு காலமாக தேர்தல் அரசியலில் விசிக ஆதாயங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு, அதாவது வெற்றி தோல்விகளை கணக்கில் கொண்டு முடிவெடுத்ததில்லை எனவும், கருத்தியலின் அடிப்படையில் ஒரு இணக்கமான கட்சிகளோடு மட்டுமே தங்கள் கூட்டணிகளை நிர்மாணித்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த காலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோடு முரண்பட்டு எதிர்நிலையில் நின்றிருக்கிறோம் என்றும், நாம் தற்போதைய சூழலில் தேசம் தழுவிய நிலவி வரும் தீங்கு நிறைந்த சனாதன அரசியலின் சதியை முறியடைக்க மட்டுமே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் அங்கம் வகித்து செயலாற்றி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2017 இந்த கூட்டணி தொடர்கிறது எனவும், குறிப்பாக மதச்சார்பின்மை, சமத்துவம், மாநில உரிமையை நிலைநாட்டும் பரந்துபட்ட நோக்கத்தில் தெளிவான கொள்கையின் அடிப்படையில் மட்டுமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது எனவும், மற்றபடி மதவேரி சக்திகளையும் அவர்களோடு கைகோர்த்துள்ள எண்ண பிற கட்சிகளையும் வீழ்த்தும் வகையிலேயே இந்த கூட்டணியானது அமைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளோடு கொள்கை அடிப்படையில் மட்டுமே முரண் கொண்டுள்ளோம் எனவும், நமது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதை தவிர்த்து மற்றபடி தனிப்பட்ட முறையில் தனிநபர் யார் மீதும் எந்த ஒரு கட்சியின் மீதும் தங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை எனவும், குறிப்பாக பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் அந்த வகையில் தான் மதிப்பீடு செய்து தங்கள் நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதே அறிக்கையில் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த வெகு மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள் எனவும், அது இந்த சனாதன சக்திகள் முயல்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டிய திருமாவளவன் அவர்கள், உண்மையில் குறிப்பான ஒரு சாதியினருக்கோ அல்லது மதத்தினருக்கோ இந்த கட்சி சிந்தித்ததும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில தமிழ்நாட்டை சூழும் சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துவதே தமது இலக்காகும் எனவும், அந்த வீழ்த்துவதற்கான வெற்றி முகத்தை வகுக்கக்கூடிய கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்தி வரும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மட்டுமே ஒத்துழைப்போம் எனவும், முற்போக்கு சக்திகளின் வெற்றிக்கு தீவிர முனைப்போடு அர்ப்பணிப்போடு களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு அறிவித்துள்ளார். அந்த வகையில் திரிபு வாதங்களுக்கும் அவதூறுகளுக்கும் இடம் தரும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கருத்துகள் அமைந்துவிடக் கூடாது எனவும் தந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்பர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.